சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் 2024 வருஷம் புது புக்கு. இதில் ஒரு காயின்ஸ் என்னென்ன ரேட் இருக்குதுன்னு ஒரு காயின்ஸாக பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் இந்த காப்பர் நிக்கல் காயின் 5 rupees 1992 2004 வரைய என்னென்ன காயின்ஸ் என்ன ரேட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க சார். நீங்கள் கலெக்ஷன் பண்ணியிருந்தோன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நிமிஷம் சார். இதுதாங்க சார், அது காப்பர் நிக்கல் காயின்ஸு 1992 2004 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த காயின்ஸு. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த காயின்ஸு என்னென்ன வருஷம் காட்டுறேன், பார்த்துக்குங்க. சார் 1992 வருஷம். இதில் 3 மின்ட்டில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட். இது 3 10லேருந்து 15 30, அதாவது யூஎன்சி 30. இந்த வருஷம் புக்கில் கொடுத்த ரேட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு காயின்ஸ் பற்றி சொல்கிறேன். இந்த காயின்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி 1993 வருஷம் பாம்பே, கல்கத்தா 2 வருஷத்துல 2 மினிட்ல தான் அடிச்சிருக்கிறாங்க. அது ஸ்கேரு 10லேருந்து 50 ரூபா வரைக்கும். அதே மாதிரி 1994 இதில் மீன் 3 மின்ட் அடிச்சிருக்கிறாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட். இது காமன் தாங்க சார். 10, 15, 30. 95 அதுவும் பாம்பே மின்ட்டு, கல்கத்தா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டாவில் ஸ்கேரு 15லேருந்து 25, 50. மீதி எல்லா 3 மின்ட்டும் 10லேருந்து 30ங்க சார். 95 96 பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 4 மின்ட் அடிச்சிருக்கிறாங்க. 4 மின்ட்டில் நொய்டா மின்ட் ஸ்கேரு 96. அதில் 15லேருந்து 50. மீதி 3 மின்ட்டு 10லேருந்து 30. 97 இது பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா மின்ட்டு 4 மின்ட்டில் இருக்குது. இதில் 97 அதாவது கல்கத்தா மின்ட்டு ஸ்கேரு 15லேருந்து 100. அதே மாதிரி நொய்டா மின்ட்டும் 15லேருந்து 100. இது 2 மின்ட்டு மட்டும் கொஞ்சம் ரேட்டு ஏறி இருக்குது. மீதி 2 மின்ட்டு காமன். 98 இது 4 மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இதில் 3 மின்ட்டு காமன். பார்த்துக்குங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக அதான் காட்டிட்டு இருக்கிறேன். நொய்டா மின்ட் மட்டும் ஸ்கேரு, அது மட்டும் 15லேருந்து 50. இது நான் சொல்றது இந்த காப்பர் நிக்கல் காயின். இது பித்தாள காயின் இல்லை, காப்பர் நிக்கல் காயின். அடுத்தது 1999 மாஸ்கோ மின்ட்டு, நொய்டா, ஹைதராபாத் மின்ட்டு, கல்கத்தா, பாம்பே 5 மின்ட்ல அடிச்சிருக்கிறாங்க. மாஸ்கோ மின்ட் 10லேருந்து 30. நொய்டா மின்ட் 15லேருந்து 50.
மீதி 3 மின்ட்டு வந்து 10லேருந்து 30 காமன் 99 2000 அதே மாதிரி தான் 5 இதில் வந்து பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, மாஸ்கோ. அந்த நொய்டா மின்ட் மட்டும் கொஞ்சம் ரேட்டு, மீதியெல்லாம் நார்மல். அடுத்தது 2001 அதில் வந்து 4 மின்ட்டு அடிச்சிருக்காங்க சார். 4 மின்ட்டில் வந்து என்னது 2001 ஆமாம், பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா மின்ட்டு மட்டும் 15லேருந்து 50, மீதி எல்லாம் 30 தாங்க சார். 2002 3 மின்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட் அடிக்கல, இதில் கொடுக்கல. நொய்டா மின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் நொய்டா மின்ட் மட்டும் ஸ்கேரு. அதாவது இந்த காயின்ஸில் மேக்ஸிமம் அதிகமாக வந்து நொய்டா மின்ட்டு வந்து ஸ்கேரில் இருக்குது. அது ஒன்று தான் ரேட்டு அதிகமாகுது. 3 மின்ட்டு தான். 2002. அடுத்தது 2003 வந்து 4 மின்ட்டில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க சார். பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இதில் வந்து 4 மின்ட்டும் நார்மல் தாங்க சார். 2023 எல்லாரும் எதிர்பார்க்குற காயின்ஸு கடைசி 2004 10லேருந்து 15 இல்லை 100 பாம்பே மின்ட்டு. கல்கத்தா மின்ட் வந்து 50லேருந்து 100 200. ஹைதராபாத் மின்ட்டு 500லேருந்து 1000 2500. இது வந்து அதாவது கொஞ்சம் அடிபிடி, அதாவது நல்லா கொஞ்சம் அழுக்கா இருந்தானா 500, ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தனா 1000. யூஎன்சி என்னன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க 2500, ஆனால் யூஎன்சின்றது 4000 5000 போயிட்டு இருக்குது. ஆனால் புக்கில் கொடுத்துருக்கிறது 2500. ஏன்னா யூஎன்சியில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதனால தான் அந்த ரேட் கொடுத்து மக்கள் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 2004 ஹைதராபாத் மின்ட்டு கைப்படாமல் புதுசாக இருந்தால் அந்த ரேட்டுக்கு போகுங்க சார். ஆனால் புக்கில் கொடுத்துக்கு வந்து ரேரு 2500 சார். இந்த 5 ரூபாவில் காப்பர் நிக்கல் காயின்ஸை பற்றி வீடியோ சொல்லிட்டேன். அடுத்தது எதனா இருந்தானா ஒரு நல்ல டாபிக் இருந்தானா உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்து உங்கள் கலெக்ஷன் இருந்தானா எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.